வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலம் தானே? ஹாய், உங்க கருணாநிதி. சரி, இப்போ ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க. ரைட், இப்போ டாபிக் உள்ள போவோமா? ரைட், இப்போ நம்ம சாய்பாபா, ஷிரடி சாய்பாபா, அவர் ஷிரடி சாய்பாபாவுக்கு வந்து நம்ம பிரார்த்தனை மையம், அன்னதானம், இது ரெண்டு தான் நம்மளோட குறிக்கோள் நிச்சயம். இந்த பிரார்த்தனை மையத்துல என்ன செய்ய போறோம்னா கூட்டு பிரார்த்தனைகள் தான், நமக்கு டெய்லி கூட்டு பிரார்த்தனைகள். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை, தேவக்கோட்டை, முப்பையூர், ராஜபாளையம், அது போலதான் திருவண்ணாமலை. இப்ப இந்த இடத்துல இருக்கிற நம்ம சாய்பாபா கோயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியாழக்கிழமை தோறும் நம்ம அன்னதானம் பண்றோம். அது போக தினந்தோறும் 5 ஆராய்ச்சி, இந்த 5 ஆராய்ச்சிலையுமே நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சி நம்ம பண்றோம். 5 வேளை ஆராய்ச்சி நம்ம கொடுக்குறோம், சாய்பாபா அவங்களுக்கு ஆராய்ச்சி கொடுக்குறோம். பட் இது போக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம அன்னதானம். இப்ப அன்னதானத்தை பாத்தீங்கன்னா ஐயாவோட குறிக்கோள் நிச்சயமே அன்னதானம். இந்த அன்னதானத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில முதலாக வந்து நம்ம ஷீரடி சாய்பாபாவின் அன்னதானம் அப்படின்ற ஒரு வேலை நம்ம ரெடி பண்ணி இப்ப டெய்லி இல்ல, நம்ம வியாழக்கிழமை தோறும் நம்ம மதுரை பாத்தீங்கன்னா GH பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம். அந்த பெரிய ஆஸ்பத்திரியில பாத்தீங்கன்னா 300 பேருக்கு நம்ம அன்னதானத்தை நம்ம கொடுக்குறோம், சாப்பாடு. இப்ப இதை எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுவதும் தொடங்க போறோம். இந்த தமிழ்நாடு முழுவதும் அது மட்டுமின்றி தமிழ்நாடு மூலம் பிரார்த்தனைகள் மையம்னு தொடங்க போறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பிரார்த்தனை மையம். இந்த பிரார்த்தனை மையத்துல என்ன செய்ய போறோம்னா தினந்தோறும், அதாவது அவங்களோட குடும்ப பிரச்சனைகளா இருக்கட்டும், ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை அன்றாடம் நம்ம சாய்பாபா ஐயாவுக்கு வந்து வேண்டுதலை வந்து நம்ம சீட்டு எழுதி அந்த சீட்டு மூலமா 6 to 6 கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ண போறோம். தினந்தோறும் கூட்டு பிரார்த்தனை நடக்க போகுது. கூட்டு பிரார்த்தனை முடிஞ்சு நம்ம எங்க அதாவது பாத்தீங்கன்னா எங்க நம்ம அன்னதானம், மறுநாள் நம்ம அன்னதானம் நம்ம பண்ணணும், எங்க நம்ம பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, எங்க நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம விவாதிக்கிறோம். இப்ப நம்ம நடத்த போற பிரார்த்தனை மையத்திற்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம சாய்பாபா டிஓடிஆசா இருக்கலாம், இல்லைன்னா வேறவங்களா இருக்க யாரா இருந்தாலும் இருக்கட்டும், நமக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அதாவது பிரார்த்தனை மைய கட்டிடத்துக்கு நம்ம ரெண்டலா கொடுக்கணும்னா வாடகையை நம்ம கொடுப்போம். இல்ல நம்ம லீஸுக்கு ஒத்திக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம பணம் நிதி உதவி நம்ம பண்ணுவோம். அது போக மாதம் நம்ம வந்து அந்த வீட்டு வாடகைக்கு உரிய கட்டடத்துக்கு நம்ம வந்து வாடகையை நம்ம செலுத்திடுவோம். சரிங்களா? அது போக நம்ம வந்து டெய்லி அந்த கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்றவங்க யாரா இருந்தாலும் நமக்கு வரலாம். ஆனா அவங்கள வந்து நம்ம சும்மா இருக்க போறதில்ல, அவங்களுக்கு மாதம் சம்பளமா நம்ம தரப்போறோம். சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 நம்ம சம்பளம் பிக்ஸ் பண்றோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 5 நபர் தேவைப்படுகிறது நமக்கு. அந்த கூட்டு பிரார்த்தனை மையத்திற்கு நம்ம 5 பேரும் நமக்கு தேவைப்படுறாங்க. அது சாய்பாபா டிஓடிஆஸ் இருக்கலாம், படிச்சவங்க படிக்காதவங்க யாரா இருந்தாலும் நமக்கு இருக்கலாம். சாய் பக்தர்களா இருந்தா மிக்க மகிழ்ச்சி நமக்கு. சரிங்களா? சாய் பக்தர்களா இருந்தா இந்த கூட்டு பிரார்த்தனை மையத்துல வந்து நமக்கு எல்லா விதங்களும், அதாவது நம்ம மக்களுக்கு தேவையான கஷ்டங்களை நம்ம மக்கள்கிட்ட கொண்டுட்டு செலுத்த போறோம். இப்ப நம்ம சாய்பாபா டெம்பிள் மூலியமா இன்னும் ஏதோ உங்களுக்கு ஏதாவது நமக்கு தேவைப்படுது, மருத்துவ உதவி, கல்வி உதவிகள், மற்ற ஏதேனும் ஒரு குடும்ப சூழ்நிலைகளுக்கு நமக்கு எதுவும் தேவைப்பட்டா எங்களை எந்த நேரம், இரவு பகல் எந்த நேரம் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான உதவியில நாங்க செய்யறதுக்காக நாங்க இல்ல, சாய்பாபா காத்திருக்கிறார். ஏதாக இருந்தாலும் எங்களால முடிந்த உதவிகளை கண்டிப்பாக, சரிங்களா, நேரம் காலம் எப்ப பார்க்காம நாங்க செய்வோம். சரிங்களா? எங்களை எப்பவும் எந்த நேரம் வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களோட மொபைல் நம்பர் வந்து 7092907000. சரிங்களா? எப்பனாலும் நீங்க காணலாம். எல்லாரும் நலமுடன் வாழ்கிறோம். ஓம் சாய்ராம்.